சங்கம் வானொலியா ஆசீர்வாதம் வரும் மொழியில் கிறிஸ்துவின் பாடல் உலகம் முழுதும் ஒளிபரப்பும். இங்கே பேசும் வார்த்தைகள் இதயம் தொடும் சிகள் உங்களை உயர்த்தும் சங்கமம், எப்போதும் மகிழ்ச்சி தரும் சங்கமம். இயேசுவின் பாடலும் மலர்களே இங்கே வாழும் ஒன்று நொடி ஆரிய ஆசீர்வாதமே. சங்கமம் சர்வகாலனி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி ஆசீர்வாத சங்கமம். பாடலும் மலர்கள் சங்கம் கிறிஸ்தவ வானொலி ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எப்போதும் அவர் நன்மை செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் வாழ்வில் இருக்கிறார். என்பதை அவர் கரம் காத்து கொண்டார். ஆபத்து நேரம் உயரம் சுமையிலும் அவர் சாந்தி எனக்கு தந்தார். அல்லேலூயா, கர்த்தர் என் தேவன், அவனின் பெயரை நிலைத்திருக்கும் நாள் புதிய கர்த்தரை காட்டும். கர்த்தர் நல்லவர் என்றே சொல்கிறேன்.
கர்நாமமே உயர்த்துவேன். தரிசனம் நிறைந்த தேவன் அவர், என் பாவம் மன்னித்து வாழ்க்கை கருகிறாய். கர்த்தர் எப்போதும் நன்மை செய்கிறாய். அல்லேலூயா, கர்த்தர் என் தேவன், தயை நிலைத்திருக்கும் நானும் புதிய கிருபை காட்டும். கர்த்தர் நல்லவர் என்றே சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்றே சொல்கிறேன். ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆசீர்வதிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 7:57. இன்று 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே புதிய மாதத்தையும் புதிய நாளையும் புதிய வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் 14:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம். அவருடைய 2வது வருகைக்காக காத்திருக்கும் உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோசுவா 19, ஏசாயா 25, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 8-9 அதிகாரங்களை வாசித்து கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஒருவரும் பார்க்கவில்லை, எனக்கு தெரிகிறது. அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். சரியான பிஸியாக இருந்திருப்பீர்கள் வீக்கெண்டிலே, அந்த வசனங்களை பார்க்கவில்லை. அதனுடையால் அனுப்பி தந்திருக்கிறேன். இன்றைய நாளிலே வாசித்து கொள்ளுங்கள். விசேடமாக நாங்கள் அவற்றை வேதாக புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஒரு நாளும் ஒலிபரப்பு செய்து ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சைட்டிலே ஒருவரும் பார்க்கவில்லை. நாங்கள் எங்களுடைய குரூப்பிலே போட்டிருந்தோம். ஒருவரும் எங்களிலே உள்ள ஒருவரும் பார்க்கவில்லை, கேட்கவில்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டாலி, கால வேளையில் இணைய போகிற சகோதரி ஏமி புஷ்பராஜா, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் 2 கிழமைக்கு பின்னதாக திரும்பமாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு, உங்களை எல்லோரையும் வரவேற்று கொண்டு இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். வாக்கு தத்தத்த காரியங்களை எல்லோரும் இணைகின்ற பொழுது இறுதியாக ஒலிபரப்பு செய்வோம். இந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் எல்லோருக்கும்
காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோட்டமா. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். எங்களுடன் சுமதியும் கூட இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்திய நாட்களிலே நாங்கள் பெண்டிகோஸ் நாளை நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ மகிமைக்காக நாங்கள் இந்த கிழமை தேவ மகிமையை குறித்த அந்த வேத பாடங்களை நாங்கள் தியானிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். மத்தேயு 26:65 வசனத்திலே, அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூசணன் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூசணத்தை இப்பொழுது கேட்டீர்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு குற்றஞ்சாட்டுறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் அப்பொழுது என இந்த வசனம் தொடங்குகிறது. நாங்கள் எப்பொழுது என்று சொல்லி தெளிவு பெற வேண்டியவர்களா இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவை பிடித்து பிரதான ஆசாரியனாகிய கைவா, வேதவாரகர், மூப்பர்கள் இவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி அவர்களுக்கு விரோதமா பொய் சாட்சி, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல ஆட்களை தேடுகிறார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர் கேட்கிறார், அங்கு உனக்கு விரோதமா சாட்சி சொல்லுகிறவர்களை குறித்து நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது கேட்கப்படுறது, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் வேறில் உங்களை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வாசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். ஆனா இதிலே பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய மகிமையை இழக்கப்படுவதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. என்ன செய்தார் என்று சொன்னால், அவருக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்புறதை கண்டு அவர்கள் அந்த ஆசாரியனுக்குள்ளே வரக்கூடாத, அந்த வஸ்திரத்தை கிழிக்க கூடாது என்று லேவிய ராமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எரிச்சலும் கோபமும் கொண்டு தன் வஸ்திரங்களை, அவர்களுடைய வஸ்திரம் ஒரு மகிமையாய் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை கிழித்தார், ஆசாரியன் கிழித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவை கொலை செய்ய பொற்சாட்சியை தேடினார்கள். இந்த கோபத்தின் வெளிப்பாட்டினால் அந்த தங்களுடைய தேவன் அவைக்கு கொடுத்த மகிமையான வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள், தாங்களே கிழித்து கொண்டார்கள். அதனால் தேவ மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. அவர்களுடைய நடிப்புக்கு அங்கு எச்சரிப்பு மணி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசுவை ஒரு சாதாரண மனுஷனை விட மேலானவர் என்று ஏற்றுக்கொள்ள அந்த ஆசாரியர்கள் மறுத்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் பார்வையில் தூசணம் பேசுகிறதை போல் குற்றமாய் தெரிந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருக்கும்போது சொல்லுகிறார், பிதாவும் நானும் கிரியை செய்து வருகிறோம் என்கிறார். இரண்டாவது, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்கிறார். மூன்றாவது, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதனாலயா தேவதூசணன் சொல்லுகிறாய் என்று நீங்க சொல்லலாமா என்று சொல்லி வேத வசனம் யோவான் 10:36 சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆசாரியனின் வேலை என்னென்று சொன்னால், அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மகிமையான ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியன் அந்த ஆரோனிலே தொடங்கப்பட்ட ஊழியம் தொடர்ந்து அந்த ஆசாரிய ஊழியம் வகுப்பாய் வந்து கொண்டிருந்த அந்த ஆசாரிய ஊழியம் இந்த இடத்திலே இந்த ஆசாரியன் இந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டதினால் அந்த மகிமை
அவர்களை விட்டு போய்விட்டது என்பதையும் அவருடைய கனம் அந்த அன்றையிலிருந்து அது இயேசு கிறிஸ்துவுக்கு உருவானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் வஸ்திரத்தை கிழித்தார்கள், அந்த வஸ்திரம் கிழிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட கட்டளையை மீறினார்கள். ஆகவே மனுஷனுக்குள்ளே அந்த ஆசாரிய பட்டம் அவைக்கு அன்றையிலிருந்து இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆசாரிய பட்டம் கிடைக்க பெற்றது. ஆகவே இன்றைக்கும் அப்படித்தான். நாங்க ஆலயத்திலே சில போதகர்கள் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடாத காரியங்கள், கோபங்கள், ஜனங்கள் மேல கோபங்கள், தேவ பிள்ளைகள் மேல கோபங்கள் அவர்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அந்தலாத்துக்கு அவர்கள் தேவனோடு இருந்தால் அவர்களுக்கு அந்த கோபம் நிச்சயமாய் வராது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர்கள் வராது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவரை குற்றஞ்சாட்டும் போது அவர் பேசாம இருந்தார். ஆனா பின்பு அவர் கதைக்க வேண்டிய இடத்திலே கதைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சொல்ல வேண்டிய காரியத்தை சொன்னார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் தேவ மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடி தேவ மகிமையை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே இந்த கிழமை முழுக்க எங்கள் தேவ மகிமையை குறித்து நாங்க பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. என்னுடைய நாளிலே ஜெபத்துக்காய் வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு நாமத்தில் நாம் வாழ்த்திக் கொண்டு டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களுடைய திருச்சபை தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜனங்களை நடத்துற முறைமையின்படி நடத்த, தேவனுடைய கட்டளையின்படி நடத்த, அவர்களுக்குள்ளே இருக்கிற குறைகள் குற்றங்கள் எதுவா இருந்தாலும் அவர்கள் உணர்ந்து கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தில் நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க ஜெபிக்க வந்து ஒரு மனதோடு வந்து இந்த ஜெபிக்க நிற்கிறோம் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உம்மால செய்ய முடியாதது ஒன்றுமில்லையா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது அப்பா. இந்த ஜனங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, இந்த சபைகள்ல உள்ளவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா உலகம் எங்கும் இது நடக்கிறது ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே, கனடால, எல்லா ஆஸ்திரேலியால, எல்லா இடங்களும் ஆண்டவரே இது நடக்கிறது ஆண்டவரே. அப்பா உங்களை அறிந்து உங்களோட அனாயிண்டிங், உங்களோட வல்லமையை அறிந்து உங்களோட அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரங்களை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் தேவ தயவையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா ஐஸ் ஆஃப் ஃபெய்த் கேன் see God at work என்று கூறி இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நான் ஒரு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என்னை தொட்டது. ஐஸ் ஆஃப் ஃபெய்த் எங்களுக்கு இருந்துச்சுண்ட ஆண்டவரே. எங்களுக்கு அந்த தேவ பயம் எங்களுக்கு வரும். தேவ பயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்துல ஐயா ஏனோதானோ ஜீவிக்காமக்கு உங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் பெற்ற மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அந்த ஊழியக்காரங்களுக்குள்ள பெரிதான ஒரு புதிதான வல்லமை கொடுத்து பெரிதான காரியங்களை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா உங்களோட வாக்கு தத்தத்தை நீர் ஒரு போதும் மாற மாட்டீங்க ஐயா. உங்களோட வாக்கு தத்தை நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். அந்த வார்த்தையில எங்களுக்கு உயிரோடு கொடுத்த ஜீவனை கொடுத்தீங்க ஐயா. நானே ஜீவ அப்பம் என்று கூறினீங்க ஆண்டவரே. அந்த ஜீவ அப்பத்தை கொடுத்த அந்த ஊழியக்காரங்க மக்களுக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான கிரிகைகள் அவங்களுக்கு நடக்கக்கூடியதாக உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்கண்டையில இழுத்துக்கொள்ளுங்க. தேவ அன்பு அவங்களுக்கு இன்னும் அதிகமா ஊற்றுங்க ஐயா. அப்பா அவர்கள் சொல்ல வார்த்தைகள்ல உண்மை இருக்க வேண்டும் ஆண்டவரே, சத்தியம் இருக்க வேண்டும் ஆண்டவரே, அன்பு இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா விசுவாசம் இல்லாதவர்கள் போல நான் நடக்கிற இந்த மக்களுக்கு அந்த ஒரு புதிதான விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே இவர்கள் ஒரு புதிதான வழியில் நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களால மட்டுமே இந்த வல்லமையும் பலனையும் சக்தியையும் கொடுத்து இவர்களை வழி நடத்த முடியுமா இருக்கிறீங்க ஆண்டவரே.
ஆமீனப்பா. எனக்கு ஒத்தாசை எங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஐயா, நீரே எங்களுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறீங்க ஐயா. அந்த ஜீவனை அவருக்குள்ள புதிதாக்கும்படி கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் போல நடக்காமக்கு அப்பா, அந்த நீங்க கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவியை எங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களுக்கு ஒரு புதிதான கிரிகளை நடப்பதற்கு அவர்களை ஒரு இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, மறுபடியும் இந்த ஜெனட் சிஸ்டர் இந்த கால நேரம் உங்களுக்கண்டு ஒதுக்கி வந்து எல்லா வர்ற சிஸ்டர்ஸ் யாவரும் ஆண்டவரே உங்களுக்கண்டு வந்து உங்களோட திருப்பாதத்தை நம்பி நாங்க நிற்கும் பொழுது நீங்க எங்களை வெக்கத்துக்களை போட விட மாட்டீங்க. நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வீண் போகாது ஐயா. அதுக்கான நன்றி நன்றி செலுத்துறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அந்த ஊழியத்தை நடத்துற லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அப்பா, அவர்கள் உங்களோட கருத்துல புதிதாக கொடுக்கிறேன் ஐயா. அந்த புதிதான நாளை புதிதான மாசத்தை எங்களுக்கு புதிதான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை நீங்க நடத்த போற கிருபைகளுக்கான நன்றி ஐயா. இந்த புதிதான மாதத்துல அற்புதம் செய்து அகிலம் படைத்தவரே உங்களால செய்யாத முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்கள்கிட்ட இருந்து மட்டுமே எங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. நன்றி அப்பா. நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ அப்பா. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்ல. மனுஷரால முடியாத உங்களால முடியும் ஐயா. அப்பா, ஒரு விதவை தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அவளுக்கு ஒரு பண உதவி இல்லாம தவித்து கொண்டிருக்க அந்த விதவை நான் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவங்களையும் கூட பலி நடத்துங்க. அவங்களுக்கு ரட்சிப்புகளை கொண்டாங்க ஐயா. இப்பொழுது ஆண்டவரே எங்கள் யாவரையும் ரத்த கட்டுக்களை வைங்க. எங்களுக்கு புதிதான காரியங்களை புதிதான ரகசியங்களை புதிதான பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு இன்று காலம் வரை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லையாண்டவரே. தேவனே நமக்கு அடைக்கலம் பெலனு ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் ஆண்டவரே. ஆமெனப்பா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று கூறிக்கொண்ட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறார். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து உங்களோட கருத்துல யாவரையும் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நிர்மலா மரியா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நான் அதிக காலங்கள் காணவில்லை. அதான் ரொம்ப கெஸ்ட் வீட்டுல இன்றைக்கு கூட மத கிரேஸ்க்கு போயிட்டு இருக்கிறாரு 11:30க்கு. ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததுங்க. கர்த்தர் தான் பெலன் கொடுத்தாரு எல்லா கெஸ்டிங். இடைவிடாது ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் தாமே திரும்பமா எங்களோடு இணைய வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் திருச்சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல திருச்சபையோ மக்களோ விசுவாச பிள்ளைகளோ சீர்கெட்டு போகாதபடி உண்மையாய் அவர்கள் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியதாய் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியதாய் அங்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாட்டின் ஆவியானவர் எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் இறங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் தகப்பனே. அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்து ஒரு தாயை போற்றி தகப்பனை போல சுமந்து கொண்டு தயவுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு உங்க கரத்திலே நாங்கள் கர்த்தர் மட்டுமாய் எல்லா தேவைகளையும் சந்தித்து காத்து எல்லா நேரங்களிலும் சூட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. சொன்னதை செய்கிற தகவனா இருந்தே வாக்கு மாறாத சொல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கொண்டும் நீ விசுவாசித்தால் காண்பாய் என்ற
விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கு கர்த்தாவை விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்ற வசனத்திற்கிற அந்த விசுவாசத்தினாலே தான் நாங்கள் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கூட கர்த்தாவே சகோதரி ஜப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம். திருச்சபைகளுக்காக விசேஷமா இலங்கையில் இருக்கிற திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் திருச்சபைகளில் காணப்படுகிறதான அநேக குறைகள் ஆண்டவரே, நாளிலே திருச்சபைகளுக்கு அவர்கள் மனம் மாறியது அவர்களுடைய ஆழமாய் பரிசுத்தமாய் செய்ய அவர்களை பரிசுத்த ஆவியின் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகளிலே ஆண்டவர்கள் தானம் என்று விசுவாசிகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா. தேவத்துக்கு கடந்து போகும்போது காத்துக்கொண்டு என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா, அப்படியாக அவர்களுடைய பாவனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சுத்தப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. கீழ்ப்படுதல் சபைகளிலே அடிக்கிற விசுவாசிகளே இந்த கருத்து ராஜா வலி விசேஷமா இருக்கிறது ராஜா. அது அவர்கள் நல்லபடியாக இந்த பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறது எல்லா இடங்களிலும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ரத்தத்தை சபைகளிலும் அதிகரிக்கவும் பெண்ணாசை என்று அழிந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் எல்லாரையுமாய் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மனமாற கிருபை செய்த ராஜா. அநேக ஊழியர்கள் ஆண்டவரே ஆலயங்களை கட்ட வசதி செய்து சந்திப்பீராக உமக்கு சோத்துலாப்பா. அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும். அதனை அவர்கள் செய்ய கர்த்தர் செய்யும். சபையிலே பலிபீடத்தின் காரியங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் கூட தீர்க்கதரிசி என்ற பெயர் வைத்துக் கொண்டு சபையை கெடுத்துக் கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிற எல்லா தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசிகளை கூட சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையிலே ஒரு மனதின் ஆவி இல்லாதபடிக்கு ஒரு வறுமையில ஒருவர் கூட்டி கூட்டி சபைகளை தகப்பண்ணு வரும்போது விசுவாசத்தை காண்பீனோ என்று சொல்லி இருக்கிறாப்பா. அப்படியாக விசுவாசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியாது. ஜெபிக்க ஆசீர்வாதம் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். சபையில் எல்லா காரியங்கள் எல்லாம் அப்பா சமாதானத்தின் சபைகளிலே சமாதானத்தோடு காத்து கொண்டு கடைசி நாட்களா இருக்கிறதுனாலே நிறைய விசாரங்கள் தகப்பனே. இந்த விசாரங்கள் எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு கர்த்தர்
சபைகளிலும் தேசங்களிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட மனிதனும் ஜபிக்கிறப்பா. ஒருத்தரும் கெட்ட அழுந்து சித்தமல்ல காத்திருக்கிற நாளுக்காய் உமக்கு சோத்திரம். நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதற்கு எல்லா மக்களும் ஆயத்தமாகவும் அந்த காணப்படுவோம். தங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளவும் கர்த்தர் சபைகளில் அந்த ஒரு எழுப்புதல் ராஜா அந்தவாறு அந்த இடங்களில் பிரகாசிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே விசுவாசிகளை மாற்ற மூப்பர்கள் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு விசை கூடப்பா சங்கமம் உலகத்தை ஒரு கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய மனைவி மருமக்கள் சொந்த இனபன ஜந்துகள் எல்லோரையுமாய் ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லோரும் ஆசீர்வதியும். அதிக அதிகமான இந்த உலகத்தில் ஈடுபடுகிறதான எல்லோரையுமாய் சந்திப்பாக தேவதாசனுக்கும் அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் அப்பா நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்படியே போற வழி வர வழி எல்லாம் கூட ஜபிக்கிறோம். சொத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட இயேசுராஜா இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களும் ஆண்டவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க செய்கிற ஜபத்தை நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கணவனை ஆசீர்வதிங்க ராஜா. 2 கொடுக்கப்பட்டதான அற்புதமான பிள்ளைகளுக்காய் சோத்திரப்பா. உன் பிள்ளைகள் கர்த்தனால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் பந்தியை சுற்றிலுமாய் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை என்ற வார்த்தையின் அவர்கள் தேசங்களுக்கும் சபைகளுக்கும் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீர் எடுத்து வைக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபித்த டாலி சிஸ்டருக்காய் சோத்திரம். அப்படியாக கூட அந்த மகளையும் அவளுடைய கணவனையும் மக்களும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அவர்களும் சாட்சியின் பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும். மக்கள் செலுத்துகிறோம். துதியில் மகிமையும் யாவற்றையும் அடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்ததாமே மகனோடும் கூட இருந்து அவருடைய பிரியாணத்திலும் கூட இருந்து ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? ஓகே ஓகே. நீங்கள் எங்கள் தேவாலயங்கள்ல இந்த துர்பிரயோகங்கள் நடக்கிறது. ஆகவே இந்த துர்பிரயோகங்கள் வராதபடியும் தேசங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் காக்க வேண்டும் என்று இந்த பிரிவினைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷ சுபாவங்களுக்குள்ளே தேவாலயங்களுக்குள்ளே இல்லாதபடி தேவன் தாமே ஒரு நற்சுபாவங்களை வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே அடியனுக்கு தந்த தயவுக்காய் உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இளைஞ தேசத்திற்காக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்து கொண்டிருக்கோம் கத்தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்க இடத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழி நடத்துவீராக. தேசத்தின் மேல் ஆண்டவரை ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே அமைதல் உண்டாகும்படியான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அங்கு வாழ்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பரிசுத்தத்தை அறிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவரே. அந்த ஞானம் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உமக்கு பயந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய்
ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஆலயங்களுக்காக ஆண்டவரே, திருசபைகளுக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அந்த திருசபையிலே நடக்கிற ஒழுங்கீனமான காரியங்கள் ஆண்டவரே, ஒரு பயபக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே சபைகளிலே ஏற்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவரே முக்கிய ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் வருகிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அங்கி நீர் ஆண்டவரே களை எடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கலைகள் எல்லாம் எடுத்து ஆண்டவரே நன்றாக ஆண்டவரே வளருகின்ற தோட்டத்தை போல் ஆலயம் வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். மாறுபாடான இருதயங்களை உடையவர்களை ஆண்டவரே அங்கிருந்து திருத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரே அங்கு அரசியல் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த கூட்டங்களை ஆண்டவரே தனக்கு ஒரு மந்தையை கூட்டிக் கொண்டு அதன் மூலமாக ஆண்டவரே அங்கே பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. இது ஆண்டவரே சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரே சீர்கெட்டு ஆண்டவரே நடவாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த பயத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே அந்த ஆலயத்தில் எந்த ஒரு கெட்ட காரியங்களும் நடக்காதபடி ஆண்டவரே இவர்களை அறுப்புண்டு போகாதபடிக்கு என் தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே செய்கிற தவறுகளை எல்லாம் ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே அவைகளிலிருந்து விடுபட்டு ஆண்டவரை விட்டு ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக வர, தேவ காரியங்களை ஈடுபடுவதற்காக வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரே நடக்கிறதான சீர்கேடுகளை எல்லாம் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பா. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் உத்தாசையாயிருந்து ஆலயத்திலே அந்த ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இடத்திலே உங்களுடைய காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்த அநேக ஜாதி ஜனங்கள் அறிந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்திலே சீர்கேட்டு இருந்தால் ஆண்டவரே வெளியில் இருப்பதற்கு சீர்கேட்டு ஆலயத்திற்குள் இருந்தால் அந்த ஆலயம் ஆண்டவரே எப்படி அது போல இல்லாதபடிக்கு உங்களுடைய ஆலயம் ஆண்டவரை உங்களுடைய ஆலயத்தை நீர் ஆண்டவரை பரிசுத்தமாக்கி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்திற்கு வருகிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பமாக ஆசீர்வதிங்க. அப்ப அங்க இருக்கிறதான மூப்பர்களையும் தலைவர்களையும் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரே அந்த இடத்தில் ஒரு பிரிவினைகளை செய்யாதபடிக்கு அந்த இடத்தில் அவர்கள் ஆண்டவரே உமக்கு ஏற்ற கூடிய காரியங்களை செய்யும்படியாக உமக்கு ஏற்கக்கூடிய காரியங்களை செய்து அந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் உயர்த்த உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே அவர்கள் போற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அங்க இருக்கிற குருமார்கள், பாஸ்டர்மார்கள், ஆண்டவரே ஐயர்மார்கள் இப்படி ஆண்டவரே இருக்கிறதான ஆண்டவரே அந்த ஆலயத்தினுடைய தலைவர்கள் ஊழியக்காரர்களின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறதான வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற அநேக காரியங்களை எல்லாம் விடுவித்து கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஆலயத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பரிசுத்த சந்ததிகள் ஆண்டவரே அங்கே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே அவர்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவரை இவர்கள் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பரிசுத்தமும் உண்மையும் நேர்மையாய் நடக்கிறவர்களாக இந்த இடத்தில் ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் உமக்கு அடங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆலயத்தினுள் என் தேவன் இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அந்த தேசங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற தலைவர்கள்
ஆண்டவரின் சமூகத்தை ஆண்டவரை அங்க இருக்கிற ராஜாக்களின் சமூகத்தில் கொண்டு வருகிறாங்க மூலமாக ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை செழித்து வளர்ற அந்த தேசம் ஆண்டவரை வளர்ந்தர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறங்க தாவே. இந்த வேலையிலும் ஆண்டவரை சங்கமம் ஊடகத்தை சமூகத்திலே கொண்டு வருகிறேங்க தாவே. அப்பா இதே ஆண்டவரே சுமந்து செல்கிற ஊடகத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரை சுமக்கும்படியா இச்சிருக்கிற அதை நடத்துகிறதான பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா நன்மையான காரியங்களை தந்த ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீ உற்சாகத்தை தந்த ஆண்டவரே சில நேரத்தில் சோர்வு போகிற அந்த சோர்வுகளை எல்லாம் நோக்கி அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தினுடைய ஆவினால் பலப்படுத்தி ஆண்டவர் அந்த பிள்ளைகள் வர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா இல்லை ஸ்ரீ சகோதரன் சமூகத்துல கொண்டு வருகிறமாயா மகனுக்கு ஆண்டவரே நீர் துணையா இருங்கப்பா. நீர் அவருக்கு ஆண்டவரே மூசைக்கு ஆண்டவரே நீர் தந்தாங்க தடியை போல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவரை தடியாக பயன்படுத்துங்கப்பா. அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆச்சரியத்தையும் அப்பா அதிசயங்களிலும் ஆண்டவரே அந்த மூலமா நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா இது செய்ய போவதற்காக மக்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம். மகனுடைய ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்துல உயர்த்தும்படியாய் சுபிக்கிறதாவே. காரண தேசத்திலே எங்குமே ஆண்டவரே எல்லா இடத்திலும் அப்பா சங்கமம் ஊடகம் என்று பிரஸ்தாபப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவரே எடுத்து நிறுத்தும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தின் மக்கள் எல்லாம் சங்கமம் ஊடகத்திலே எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது தேவனாகிய ஜீவிக்கிறார் அந்த ஊடகத்தோடு கூட வழி நடத்துகிறார் என்ற உண்மையான காரியங்கள் அநேக ஜனங்களுக்கு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை மக்களோடு குறிந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. என ஜெபிக்க ஆண்டவரே இருக்கிறதான ஆண்டவரே ஒளிக்காரர்களின் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நீர் துணையாருங்க. அவர்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் செவி சாய்த்த ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திற்கும் விடுதலை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஜெப வேலையை தொகுத்து வந்ததான ஜெயலட் மகளிர் கணவர் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஒளியாய் இவர்களை பயன்படுத்த முடியாய் சுபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் மோதுவதற்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட். சுமதி, நாங்க புனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு Praise the Lord, Vanessari sister. Praise the Lord. நீங்கள் தேசத்திலே விருதாவான காரியங்கள், வீணான காரியங்கள், சூதுள்ள மனிதர்கள், இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி அவர்கள் ஒரு நிதானமான வாழ்வை வாழ, இங்க நிலையான வாழ்வு, தேவனுக்குள்ளே நிலையான வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் இப்படியான மனுஷர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜெயிக்கிறேன் சொஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், சபைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சபைகளிலே போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல் குணங்கள் தகப்பனே, துஷ்ட குணங்கள் தகப்பனே. அப்பா ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற மனப்பான்மை உண்டு தகப்பனே. பொறாமைகள் தகப்பனே. இப்படியாக ஊழியத்துங்களிலும் தகப்பனே, ஊழியத்தில் பெரியவர் நான் சிறியவர் என்று தகப்பனே, இப்படியான பல பிரச்சனைகளுக்குள்ளே தகப்பனே சபை சென்று கொண்டு இருக்கிறது தகப்பனே. இதன் நிமித்தம் சபையை வழிநடத்துகிற போதகர்மாருக்கும் தகப்பனே அப்பா வழிநடத்த
முடியாமல் தகப்பனே ஊழியத்தின் பாதையில் விழுந்து விடுகிறார்கள் தகப்பனே. இப்படியாக சபைகளிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் சத்துருவின் சூழ்ச்சிகளையும் எல்லா துஷ்டத்தனத்தின் ஆவிகளையும் வஞ்சனையின் ஆவிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடித்து போடுகிறோம் அப்பா, முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொருட்படுங்கள் தகப்பனே. ஒவ்வொருவரும் உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்வதற்கு தகப்பனே அப்பா, ஜெப வாழ்க்கையிலே தகப்பனே தாங்கள் பங்கு கொள்வதற்கு தகப்பனே, ஜெபம் இல்லாமல் ஆலயத்துக்கு போய் வரும்போது தகப்பனே சத்துரு ஒவ்வொருவரின் இருதயத்தையும் வஞ்சித்து இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வைக்கிறான் தகப்பனே. இதனால் தாங்களும் விழுந்து சபையையும் உடைத்து நொறுக்கி ஊழியக்காரர்களின் உள்ளத்தையும் புண்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள் தகப்பனே. அப்பா, இப்படியான காணும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா, நீங்கள் தகப்பனே அப்பா, என்ன நோக்கத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபைக்கு அழைத்து சென்றீரோ தகப்பனே அப்பா, நோயுற்ற விடத்து வேதனை துக்க துயரங்கள் கடன்களின் நிமித்தம் தகப்பனே அப்பா, மறித்து போகும் நிலையிலும் தகப்பனே சூனிய கட்டுகளிலும் அகப்பட்டு சபைக்கு போனவர்களை தகப்பனே வல்லமையை கொண்டு தகப்பனே நீங்கள் கரங்களை நீட்டி தகப்பனே படுத்தி தகப்பனே அந்த இடத்திலே ஒவ்வொரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் தகப்பனே. இப்பொழுது பெற்றுக்கொண்ட அந்த இடத்திலே தகப்பனே பொல்லாங்கை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்போ நன்றி மறந்தவர்கள் சமூகத்திலே உம்முடன் நீர் செய்த அதிசய அற்புத நன்மைகள் விடுதலையை கூட மறந்து நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் தகப்பனே. தாங்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாத சபைக்கும் தகப்பனே நன்றி மறந்தவர்களாக தகப்பனே. இந்த சூழ்நிலையின் நிமித்தம் தகப்பனே அவர்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து தகப்பனே சபையை உடைத்து செல்வதற்கான தகப்பனே கெட்ட குணங்களை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தகப்பனே. பொருட்படுங்கள் தகப்பனே அப்பா, மீண்டும் தொடும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தன் மன உணர்ச்சி சித்தத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் தகப்பனே எல்லாத்தையும் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. நீங்கள் மன்னிக்கும் குணம் படைத்த மகத்துவமான தெய்வம் தகப்பனே, மனது தெய்வம் ராஜா செய்கிற தெய்வம் தகப்பனே. நீங்கள் மன்னிப்பதில் வல்லவர் தகப்பனே, நீங்கள் சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நீங்கள் தகப்பனே. அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. மன்னித்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் தகப்பனே, மனம் திரும்ப வேண்டும் தகப்பனே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் சபைக்கு போனோமோ அப்படி என்று அவர்கள் நினைத்து தகப்பனே மனம் திரும்ப வேண்டும். உம்முடைய சமூகத்திலே முழங்கிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவதற்கு தகப்பனே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தகப்பனே சபைகளிலே சமாதானத்தோடு ஒற்றுமையோடு தகப்பனே சபையிலும் துதிப்பதற்கான ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்தாரோ தகப்பனே, என்ன நோக்கத்தோடு ஒவ்வொருவரை நீங்கள் அழைத்தீர்களோ தகப்பனே, அந்த நோக்க திட்ட தரிசனத்தின்படி தகப்பனே உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. என்னையும் அப்படி நீங்க அழைத்தீர்கள் தகப்பனே, அதன்படி வழி நடத்துகிறீர்கள் தகப்பனே. எத்தனை முறை நாங்கள் பின் திரும்பி சென்றாலும் தகப்பனே மீண்டும் மீண்டும் கைவிடாத தேவன் நீங்க ராஜா. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. உம்மை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவன் நீங்கள் ஒரு தகப்பனே.
அப்பா இப்படியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். உம்முடைய கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். தேவ பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை பிரசன்னம் தயவு இரக்கம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். உம்முடைய அன்பு கரத்தினால் மீண்டும் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் வேசியை மன்னித்து தகப்பனே மனம் திரும்ப வைத்த ராஜா. அப்பா செய்த தெய்வ ராஜா, இந்த தெய்வத்தில் நீர் கைவிடுவீரோ தகப்பனே, நீர் கைவிடுவீரோ தகப்பனே. நீர் எதிர்பார்த்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் செய்து தகப்பனே, நீர் அழைத்த நோக்கத்தை தகப்பனே செய்து முடிப்பதற்கு தகப்பனே ஒவ்வொருவரும் செய்கிற எல்லாத்தையும் மன்னித்து தகப்பனே உம்முடைய இந்த கரத்திற்குள் தகப்பனே அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் படுத்துங்க தகப்பனே. தகப்பனே பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்வதற்கு தகப்பனே அப்பா அழைத்து வருவதற்கான கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சபைகளிலே ஒரு ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால் சபைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய மகிமையின் மேகத்தினால் சபையை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜெபிக்கிற ஒரு அற்புதம் தகப்பன், அற்புதங்கள் அதிசயங்கள் தகப்பனே சபைகளிலே மீண்டும் மீண்டும் தகப்பனே நடப்பதற்கு தகப்பனே நீர் சீயோனிலிருந்து உம்முடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் தகப்பனே, எந்த பக்கத்தில் நொறுக்கப்பட்டாலும் தகப்பனே உம்முடைய செம்மையான வழியில் உம்முடைய பிள்ளைகள் செல்வதற்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையை கொடுத்து தகப்பனே அன்பின் கரத்தினால் அரவணைத்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமேன் ஆமேன். எங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பவி சிஸ்டர் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் துர்ஜன பிரவாகம் சூழ்ந்திருக்கிறது. துர்ஜன பிரவாகம் சூழ்ந்திருக்கிறது எங்கள் தேசத்திலே. அதாவது தீய மக்களின் அழிவின் பெருக்கம் எங்கள் தேசத்திலே பிரவேசித்துக் கொண்டு பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும். அவருடைய ஜனங்கள் எல்லாம் மனம் திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த தீய மக்களின் பெருக்கம் அங்கு வராதபடி தேவன் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 2025ஆம் ஆண்டிலே எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் சங்கமாக இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் இந்த புதிய மாதத்திலே அவர்கள் வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படி ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. அப்பா அந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற தீமைகள் அழிவுகள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா.
துச்சன சக்தி துச்சன பிரவாகங்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசத்தை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதியுங்க, பாதுகாருங்க அப்பா. எங்களது இலங்கை தேசத்தில் உள்ள தீய சக்திகள் எல்லாவற்றையும் முறியடிங்க அப்பா. சாத்தான் கொண்டு வருகிற இந்த தீய சக்திகள் எல்லாம் அழிந்து அப்பா நாட்டிலே சேமம் ஓங்கும்படியாகவும் எல்லா விதத்திலும் சீரற்று காணப்படுகிற இந்த நிலைமை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு மக்களை நீர் ஆளுகை செய்ய பலப்படுத்துங்க, பொறுப்படுங்க அப்பா. வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கில் உள்ள மக்கள் அப்பா எல்லாரும் ஒருமனப்பாட்டுடன் வாழவும் அப்பா. அப்பா ஐக்கியத்தை அவர்கள் கண்டுகொள்ளவும் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யவும் நாங்கள் இந்த வழியிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்கள் இலங்கை தேசத்தை ஆளுகை செய்வோரை நீர் ஆசீர்வதித்து நல்ல ஞானம் புத்தியாய் அவர்கள் நடந்து அப்பா நீர் அந்த மக்களை சரியான பாதையை இட்டு செல்ல அவர்களுக்கு நல்ல பலனும் சுகமத்தையும் கொடுக்கும்படியாக வழி நடத்த நல்ல சக்தியையும் வரங்களால் நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, இந்த இலங்கை தேசத்திலே உள்ள எல்லா கெடுபாடுகள், எல்லா அழிவுகள், எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த காலங்களிலே நாங்கள் இந்த செய்தியை கேட்டால் எல்லாம் ஒரு பிரச்சனைகள், நாட்டிலே கொள்ளைகள், களவுகள், விரயங்கள், பொருளாதார சீரழிவுகள், மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே எத்தனையோ மக்கள் உணவின்றி உடையின்றி இருக்க விடின்றி இருக்கிற இந்த நேரத்திலே அப்பா இந்த எத்தனையோ மக்களால் இந்த அழிவுகள், அநியாயங்கள், வீணான பண விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே அப்பா. அதற்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இனி எப்படியான சீரற்ற நிலைகள் வேண்டாம் ஆண்டவரே. எங்கும் சமத்துவம், அன்பு, சமாதானம் பொங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்ல தேவனே, ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க, சுயபலத்தை கொண்டுங்க, உயிர் பாதுகாப்பை கொண்டுங்க, எல்லா அழிவுகளின் எங்களை காப்பாற்றுங்க ராஜா. இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள் இப்படியாக எங்கள் இலங்கை தேசத்திலே உள்ள மக்கள் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே அப்பா. மலை நாட்டு பகுதியிலே மண் சரிவுகளும் மழை வீழ்ச்சிகளும் கொழும்பு பக்கத்திலே மலைநாடு கொழும்பு அதிகமாக தொடர்ந்து மழை காரணமாக அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. நல்ல சீருள்ள காலநிதியை கொடுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் சந்தோஷம் சமாதானமாய் என்றும் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சாத்தானிய கெடுபிடிகள் எல்லாம் நீங்கி அப்பா. அவன் யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அப்பா, சாத்தானானது மக்களை வஞ்சிக்காதபடி அப்பா அவர்களை நீ பாதுகாத்து வழி நடத்தும். அவருடைய உயிர்களுக்கு எந்த ஆபத்தோ எந்த சேதமோ ஏற்படாதபடி அவர்களை காத்து கொள்ளும். எத்தனையோ அழிவுகள், விபத்துக்கள் அதிகமாக இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மரணித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு காலத்தில் இலங்கை நாடு ஒரு சிறந்த நாடாக, தன்னிறைவடைந்த நாடாக, சுவிச்சமுள்ள நாடாக, இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாக, பஞ்சம் பட்டினியின்ற நாடாக இருந்த நிலையிலும் இப்போ அது வறுமை கோட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லா பக்கத்தாலும் அழிவுகள், சிதைவுகள், சோர்வுகள், கவலைகள், பிரிவுகள், துயரங்கள் என்ற நோய்கள் இப்படியாக எல்லோரையும் சூழ்ந்து இந்த சாத்தானானது எல்லா மக்களையும் பிள்ளைகளையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரே, அந்த சாத்தானானது நாங்களை எதிர்த்து நிற்கிறோம். இந்த சாத்தான் இனியும் எங்கள் இலங்கை தேசத்திலே அப்பா மக்களின்
வேதனையை கூட்டாத படிக்க அந்த சாத்தானை நாங்கள் நரகத்துக்கு பாதாளத்திலே அவர்களை தள்ளி விடுகிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லவரே, ஒவ்வொருவரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் இலங்கை தேசத்துக்கு இரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. மக்கள் உண்மையாக மனமாற்றம் பெற அப்பா, எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இயேசு ஒருவர் தான் மரித்து உயிர்த்த தெய்வம் ஒருவரே. அந்த தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் பெற்று அப்பா, வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேற விடுதலை அடைய நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. அப்பா, இந்த நாட்களிலும் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள, உமது சித்தத்தை அறிந்து கொண்டு மனமாற்றம் பெற்று ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய், ஐக்கியமாய், சமாதானமாய், சுகபலத்துடன் வாழ நீர் கிருபை செய்யும். உங்கள் இலங்கை தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இயற்கை வளங்களால் நிறையும் மீண்டும் ஒரு தன்னிறைவு நாடாய் மாறவும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஒவ்வொருவர் தங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அப்பா நடக்க அவர்களை நீர் வழி நடத்துவீராக. அவர்களுக்கு நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அப்பா, சரியான முறையிலே அவர்கள் நல்ல முறையிலே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள மனிதர்களாக ஒவ்வொருவரும் மாற நீர் கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, எங்களுடைய தேசத்திலே இங்க வியாதியின் ஆதிக்கங்கள் பெறுகிறது. அந்த வியாதியின் ஆதிக்கங்களில் இருந்து மக்களை விடுதலையாக்க வேணும். அந்த இன்ஃபெக்ஷன்கள் எல்லாம் வெளியேற வேணும் என்று சொல்லி எங்கள் ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சொல்லுகிறேன் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, அருமையானவரே, சொல்லுகிறேன் ஆண்டவரே, இந்த சங்கமங்களை ஆசீர்வதிக்கும் எந்த இடங்களில் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்ல கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவரே, தொகுத்து பலங்கரமான ஆண்டவரே, ஏசப்பா தகப்பனே, அருமையானவரே, இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். மலை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு சமாதானம் ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியாய் ஆண்டவரை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாக்குகிற நன்றி செலுத்தும் ஆண்டவரை, கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது, பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், தேவைகளை சந்திக்க முடியாது, குடும்பங்களை காத்துக் கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை, நிகழ்ச்சியை வழங்குறதான இந்த சகோதரர்களுக்கான ஆண்டவரை, பிள்ளைகளுக்காய் தேவைகளுக்காக கொடுக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் ஜெபிக்க வந்திருக்க எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்டவரே, ஏசப்பா தகப்பனே, ஜெபித்தவர்களுக்காய் இனி ஜெபிக்க இருக்கிறவர்களுக்காக சோதரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க சொல்லிருக்கீங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமுதாயத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வார்த்தையின் படி எரேமியா 33:6 படி ஆண்டவரே, ஏசப்பா அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. யாரு வியாதியில இருக்கிறார்களோ அவங்களுக்கு வியாதியின் ஆதிசங்கள் அநேகம் கூறியிருக்க ஆண்டவரே. ஏசப்பா, என்ன ஆண்டவரே, அந்த வியாதிகளுக்கு எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே, தகப்பனே, எல்லா வியாதிகளையும் முற்றி போட்டு ஆண்டவரை ஏசப்பாக பரிபூர்ண சுகங்களை விடுதலை கொடுக்க முடியாது
இன்னைக்கு கிறிஸ்தவ அநேக நோக்கி வைக்க சமைத்தான் போறாங்க. அவர்கள் ஆண்டவரை விசுவாசத்தினால என் தகப்பன் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார்னு காத்திருந்து செபிக்க கர்த்தாவே கிருபை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரை ஏசப்பா அந்த நாள்ல யார் யாரெல்லாம் வைத்திய சகல வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தாவே நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே நானே பரிகாரியாக கர்த்தர் என்னை அப்பத்தை ஆசிர்வைத்து உங்களுக்கு வியாதியை நீக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தினால இந்த கர்த்தாவே இந்த மத்தியான வேலையில நான் வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசு நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதியை நீக்கி போடுங்க தகப்பனே. அற்புதங்கள் காண செய்யும் கருத்தானவரே ஒரு கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. வியாதியானவரே யார் யாரெல்லாம் வீடுகள்ல ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே ஏசப்பா சொல்ல முடியாத வருத்தங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆண்டவரே வியாதியெல்லாம் சுகமாக்கி ஆண்டவரே நம்முடைய தழும்புகளால குணமாக்கி ஆண்டவரே பரிபூரண சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவரே சமாதானமும் அந்த இடத்துல வந்து விடும் ஆண்டவரே. படி சத்தியத்தை நீங்க வெளிப்படுத்துவதவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா அவருடைய வியாதிகளை நீங்க சுகப்படுத்தும்படியா செபிக்கிறேன். இந்த நாள் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் யார் யார் வியாதிப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய வியாதிகளை குணமாக்கும்படியா உங்களுக்கு தழும்புள்ள கரத்து நலங்களை தொட்டு சுகப்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் வியாதினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அவர்களுக்கு பரிபூரண சௌக்கியமும் ஆரோக்கிய சமாதானமும் வந்து ஆண்டவரே ஏசப்பா ரட்சிப்பும் வருவது ஆண்டவரே யாரெல்லாம் கைவிடப்பட்டு வியாதிப்பட்டு ஆண்டவரை ஆண்டவரை ஏசப்பா வந்து பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள் கவிதைகள் ஆண்டவரை ஏசப்பா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவரை முடியாது ஏசப்பா இருக்கிறேன் ஆண்டவரை அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக என் தகப்பன் பரம வைத்தியராக இருந்து அவர்களுக்கு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளைத்து சமாதானத்தை கட்டளைத்து சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலையில இன்னுமாய் கர்த்தாவே ஆவியானவரே யார் யாரெல்லாம் வியாதியோடு என்னை சந்திக்க யாரும் இல்லை என்னை கேட்க யாரும் இல்லை என்று ஆண்டவரை திட்டத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களை தேவன் விசாரிக்க முடியாது நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவர்களை கர்த்தாவே வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். இந்நாள் கர்த்தாவே யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா தகப்பனை பலவீனம் அடைந்து பிரச்சனை ஆண்டவரை தைராய்டு இன்னுமாய் கர்த்தாவே ஏசப்பா அன்சர் ஆண்டவரை இன்னுமாய் கர்த்தாவே ஆவியானவரை கிட்னியில பிரச்சனை ஆண்டவரை லிவர்ல பிரச்சனை ஆண்டவரை கை-கால் வலி ஆண்டவரை இன்னுமாக கர்த்தாவே இருக்கும் பல விதமான நோய்களையும் ஆண்டவரே ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே விடுதலை சமாதானத்தை சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசு நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய தழும்புகளால சுகம் 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 நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தெய்வமே சுகத்தை கட்டளையிட்ட தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அழுகை கிட்னியும் கஷ்டப்படையும் புதிதாக மாற்ற தேவன் நீங்க ஆண்டவரே. உங்களால கொண்டு ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஏசப்பா. நீங்க ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆண்டவரே. ஆண்டவரே மனதில் ஆண்டவரே மனம் திறங்கி கரை நீட்ட முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் காண செய்யுங்க ராஜா. சர்வ வல்லமுள்ள தெய்வமே உங்க நாமத்தை உயர்த்தி என்னை தருமட்டமான தாழ்த்தியை செபிக்க கொடுக்கிறேன். இறக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமேன் ஆமேன். அங்க சுமங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ராணியக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தில் தீழ்ப்பானவர்கள் என்றால் இழிவானவர்கள் அல்லது வெறுப்புக்குரியவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் எந்தெந்த இடத்திலே எந்தெந்த கிராமத்திலே எந்தெந்த பட்டணத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் ரட்சிப்பை காணட்டும். தேவனுக்கு முன்பாக அவர்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. வெறுப்புக்குரியவர்கள்
எனக்கு வெறுப்புக்குரியவன். அதான் தீர்ப்பானவர்கள் என்றால் அந்த இந்த கருத்துகள். ஓகே, அம்மான இயேசுவே, உங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை சேவாடி கொண்டிருக்கபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். சேவாடி கொண்டிருக்கபடியாக ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் செலுத்துகிறோம். இப்பொழுதும் யாரை இஷ்டப்படுத்தி ஆண்டவர் அதுக்கு ஆண்டவர் என் கற்பனை செபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். யார் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஆண்டவர் ஜபிக்கிறோம் ஆண்டவர். கூடாதபடி உடைய கரம் கேட்கக்கூடாதபடி உடைய செவி ஆண்டவர். இந்த ஜபங்களை கேட்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரை கர்த்தாவே பரிசுத்தாவியானவர் கண்ணோக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஜபிக்கிறோம் ஆண்டவர். நாமத்தாக ஜபிக்கிறோம். எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவின் ரத்தத்தால் உடை தெரிகிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரை. தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்தெடுத்த தகப்பன் ஆண்டவர் ஜபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே ரட்சிப்பை கொடுப்பீராக சுவாமி. கர்த்தாவே விஷயத்தையும் அற்புதத்தையும் செய்யத்தக்கதாக மனமிறங்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே நீங்கள் பெரியவர். கர்த்தருடைய நாமத்தினால ஜபிக்கிறோம் ஆண்டவர். எந்த காரியத்தினால் ஆண்டவரை கர்த்தருடைய நாமத்தினால ஜபிக்கிறோம். காரியங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே பெரியவர் ஆண்டவர். விஷயங்களை செய்யுங்கப்பா. இவர்கள் ஆளுகள் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே செபிக்கிறோம். சமயத்தில் ஓடி இயேசுவின் நாமத்தை அறிக்கிறோம். எல்லாம் கம்பீரிக்கும் ஆண்டவர். ஓடி வரட்டும். சத்தியத்தை ஆண்டவர் அறியவும் சத்தியவர்களை விடுதலையாக்கும் உதவி செய்கிறார்.
அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவனாய் இந்த ஆண்டவரை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் செய்யுங்க ஏசப்பா. ஆளுகள் செய்வீர்கள் இன்னுமாக சுவாமிக்கு நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரை. வெளிச்சம் கொடுக்கலாக, வெளிச்சம் கொடுக்கலாக சுவாமி. மற்றொருக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமாக செய்யும்படியான ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த காலங்களை இன்னும் வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரேடியோ ஊழியம் இன்னும் ஆண்டவரே செய்யும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியத்தை கேட்டுக் கொடுக்கும் மக்களுக்கு ஜெபிக்கிறது. ஜனங்களுக்கு ஆண்டவர் ஊழியங்களை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆண்டவர். இவர்கள் தனிமையில் செய்வீராக ஆண்டவர். சுத்தாவியாக ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னுமாக ஆண்டவர் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை என் கர்த்தருடைய மகிமை கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய காரியங்களை இன்னும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ரன்யக்கா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருப்பாராக. ஆமென். நாங்க தயா சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்கள் தேசத்திலே இந்த போக்குவரத்துகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே மரணங்கள் அதிகமாகிறது, விபத்துக்கள் அதிகமாகிறது. அதோடு எங்கள் தேசத்தின் சூழ்நிலைகள் கால்நிலைகள் கூட அதை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. இத்தனை காரியத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரேப்பா, அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, புதிய மாதத்திலே 2வது நாளிலே ஆண்டவரே அப்பா, இந்த வானொலியிலே இணைந்து எபிக்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் தொடக்கம் முதல் முடியும் வரைக்கும் அப்பா, ஒரு நாளும் இந்த எபத்திலே நான் கலந்து கொள்ளாமல் இருக்காதபடிக்கு என்றைக்கும் இந்த எபத்துல கலந்து கொண்டு எபிக்க அப்பா, நல்ல பலன் கிருபை அப்பாவின் ஆசீர்வாதம் அப்பா எப்பொழுதும் என்னை விட்டு விலகாத கிருபையா இருக்கிறதப்பா. எப்போதும் அப்பா நீங்க என்னோட இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஆண்டவரே அப்பா. இப்ப சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பாவின் கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்திலே அப்பா, இந்த இலங்கை தேசத்திலே இன்றைக்கும் நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆண்டவரே ஏசப்பா, இந்த பிள்ளைய பாதுகாத்து கொள்ளும் கொண்டு நான் சத்தமாக கத்தும் போது அது யார்ட்ட காதுக்கு கேட்காதபடிக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்த 2 மனிதர்களின் காதில் அதை விழ வைத்து அந்த 2 அந்த குழந்தையின் தகப்பனையும் பாதுகாத்தீங்கள் அப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி சொல்றேன் அப்பா. அந்த 2 உயிர்களையும் இன்றைக்கு அப்பா நான் அதிலிருந்து கூப்பிடும் போது அப்பா அந்த 2 உயிரை ஒன்றை பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி நன்றி சொல்றேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இப்படியாக அப்பா பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு கவன இனமாக போனை கதைத்து கொண்டு வருவதால தானப்பா இந்த விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஆண்டவரே தகப்பனே அப்பா, போன் கதைக்கும் போது எந்த இடத்திலேயாவது வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் பேசணும் அப்பா. அதை அவர்களுடைய இருதயத்துல பேசுங்க ஆண்டவரே அப்பா. என் தந்தையப்பா, நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம், வாகனங்களை ஓட்டி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு நினைவில் வர ஆண்டவரே அவர்கள் இருதயத்திலே அது நினைவு அப்பா, அந்த நினைவுகளோட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றதை அவர்களுக்கு உணர்வு
கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, போன் வந்து எந்த இடத்துலயாவது அவசரம் உயிர் போற அளவில் வந்தால் எங்கேயாவது நிறுத்தி விட்டு அவர்கள் பேசணும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த வாகன டிரைவர்மார்கள் ஒவ்வொருவரும் எனக்கு பின்னாக இருக்கிற உயிர்கள் ஒரு உயிர் கூட என்னால போகக்கூடாது, கூட இந்த தேசத்தை விட்டு போகக்கூடாது என்ற ஒவ்வொரு ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருமே தகப்பனே அப்பா, ஒவ்வொரு மீனும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. மனிதரை இரக்கமுள்ள ஆவிகளை ஊற்றுங்கப்பா. மனிதர் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க கர்த்தாவே அப்பா, வாகனத்தை பழகி கொடுக்கிற மனிதர் கூட சொல்லித்தானப்பா பழக்கிறார்கள். எந்த இடத்துல எப்படி ஓடணும், என்ன செய்யணும் என்று அதுகளை கடைப்பிடித்து அவர்கள் ஓடத்தக்கதாக என் தந்தை அப்பா ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தந்தையப்பா, வாகனங்களை ஓட்டி செல்லும் போது 4 பக்கமும் பார்த்து செல்லத்தக்கதாக நல்ல விழிப்பா கண் பார்வை தெளிவுள்ள பார்வையை கொடுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஒரு உயிர் கூட காவு கொள்ளாத படிக்கு, ஒரு உயிர் கூட நரகத்துக்கு போகும் படிக்கு தகப்பனேப்பா ஒவ்வொரு உயிர்களையும் தந்தையே நீங்கள் பாதுகாத்து பரலோகம் அழைத்து செல்ல வேண்டும். இந்த ஆக்சிடென்ட்களாலே தகப்பனே இந்த தேசத்தில இருக்கிற சிறு பிள்ளைகள் அழிந்து அழியாத படிக்கப்பா சிறார்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மோட்டார் சைக்கிள் எடுக்கும் போது அவர்கள் எங்க செல்லுங்க தெரியாமல் ஆண்டவரேப்பா ஒவ்வொரு வாகனங்கள் மத்தியிலையும் வேகமாக சென்றபடியா இன்றைக்கு ஒரு விபத்து ஆண்டவரேப்பா. இப்படியான இந்த பிள்ளைகள் மேலப்பா ஆண்டவரே நான் ஓடுகின்ற மோட்டார் வெஹிக்கிள் அவர்களின் நினைவிலே வைத்துக் கொள்ள தகப்பனே அப்பா அதை எடுக்கும் போதும் விட்டு ஏசப்பான்னு சொல்லி எவத்தோடும் அப்பாவிட அப்பாவை கூப்பிட்டு 5 நிமிடம் ஜெபம் பண்ணி வெளிக்கிடத்தக்கதாக எல்லா மக்களிடையும் அப்பாவின் வார்த்தைகள் சென்றடைய வேணும் அப்பா. என் தந்தை ஆண்டவரே அப்பா, என் தகப்பன் யாவரையும் என் தகந்தை வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. என் தகப்பனே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு யுகங்களுக்கும் அப்பா ஒவ்வொரு நாளும் பதில் தந்து கொண்டே இருக்கிறீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் 5 ஆத்துமாக்கள் 15 ஆத்துமாக்கள் 20 ஆத்துமாக்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் அப்பா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே எங்கள் யுகங்கள் கேட்கப்படுகிறது, எங்கள் யுகங்களுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டிருக்கிறீங்களப்பா. அப்பா விபத்துக்களை நீங்கள் தடுக்கிறீங்கள் ஆண்டவரே. எந்த இடத்துல நின்று நாங்கள் இயேசப்பா அப்பா வல்லவரை நீங்கள் இருக்கிறீங்க தந்தை அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. விழிப்புடன் செல்ல தகப்பனே ஒவ்வொரு வாகனத்தை எடுக்கும் போதும் அவர்கள் போனை தொடாத படிக்கு தகப்பனே அவர்கள் போய் சேருகின்ற இடத்துக்கு போய் சேரும் வரைக்கும் அப்பா போன் கதை பேசாத படிக்கு வாகனத்தை ஓட்டி செல்ல ஒவ்வொரு இருதயத்திலும் பேசும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வாகனங்கள் சகல வாகனங்களையும் அப்பா கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஓட்டுநர்கள் அனைவரையும் இந்த பக்கத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே எல்லார் மேலையும் ஒரு விழிப்புணர்வு ஆவிகளை ஊற்றி அன்பான ஆவிகளை ஊற்றி ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரோடு நீங்கள் போகிலும் வரத்திலும் கூட இருக்கிறீங்கள் அப்பா. என் தந்தை அப்பா நீங்கள் நல்லவர் அப்பா. தகப்பனே அப்பா ஒருவருக்கு தகப்பனே நாம் ஒன்றை சொல்லும் போது அதில் ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிக்க பண்ணி தந்து கொண்டிருக்கிறேன். தேவாதி தூதனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கர்த்தர் மகிமை என்றைக்கு சொல்ல முடியாதப்பா. நன்றி சொல்ல போதாது. என் தந்தை செய்கின்ற அற்புதங்கள் என் ஜனங்கள் எல்லாத்தையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார் என் தந்தை அப்பா. அப்பா கர்த்தருக்கும் மகிமை உண்டாவதாக அப்பா. தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு சிறு வாகனத்துல இருந்து பெரிய வாகனம் வரைக்கும் நான் முழங்கால் யுகத்திலே நான் வைக்கிற யுகங்கள் எல்லாத்தையும் அப்பா உடனே பதில் தந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த வானொலி சங்கம் எனக்கு தந்த கிருபை அப்பா. நீங்கள் ஆண்டவரே நான் தனிமையாக தேசத்துக்காக எபிக்கிறேன் என்று இந்த சங்கம் வானொலி எனக்கு
தந்திருக்கிறீங்களப்பா. அதற்காக நன்றி அப்பா. என் யுகங்கள் ஒவ்வொன்றும் நீங்க பதில் தந்து கொண்டிருக்கிறீங்களப்பா. உங்கள் பிள்ளை நீங்கள் வெட்கப்படாத படிக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்க தந்தையப்பா. இந்த அடிமை என்ன தாழ்த்துறனப்பா. அப்பாவின் பொற்பாதத்துல முத்தமிட்டு கேட்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த அடிமை யாருக்குமே வேண்டாத ஒரு அடிமை இருக்கிற தனியா இருக்கிறேன் நான் வேதனைப்படும் போதெல்லாம், மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் என்னோட அப்பா பேசுவேன். எப்பொழுதும் என்னோட பேசுறேன். நீ எனக்காக ஓடம்மா, நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன் அப்பா. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனா இந்த தந்தை இருதயத்தையோ பார்க்கிறார் அப்பா. நாங்கள் எதற்காக அழுகிறோம் என்பதை பார்க்கிறேன். என் தந்தை நமக்கு எதுவுமே வேணும், என் தந்தை மாத்திரமே எனக்கு போதும். இந்த இந்த ஆண்டு முடியும் வரைக்கும் என் அப்பாவின் கையை பிடித்து நான் நடப்பேன் என்று சொல்லி நான் அந்த பேர தொடக்கத்திலே நான் அப்பாட கேட்டேன். அது அப்பா எனக்கு தந்திருக்கிறார். அப்பாவின் கையை பிடித்து நடக்க செய்திருக்கிறார் அப்பா. ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் எனக்கு பதில் தந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. தகப்பனே அப்பா, நான் மீண்டும் ஒரு சகோதரியோடால் என்னிடம் போன் எடுத்து எனக்கு ரத்தத்துல கிருமியா இருக்கிறதே, நான் செத்துருவேன் என்று சொல்றார்கள் டாக்டராக, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுகிறேன். அழும்போது நான் என்னோட பேசும்போது நான் அப்பாவுக்கு நீங்கள் அழாத வேண்டாம், என் தந்தை இருக்கிறார், அவரே உங்களுக்கு பரிகாரியாக பூரண சுகம் தருவார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். அந்த சகோதரி அவ போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டாங்க. சொன்னாங்க ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்ப அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்பா. ஒவ்வொரு யுகங்களுக்கும் எனக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார். இந்த தேசம் முழுவதிலும் இனி ஆக்சிடென்டே நடக்காது நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றது போல விசுவாசத்தில் அப்பாவை நான் நம்புறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், என் தகப்பன் மாத்திரம் போதும். என் அப்பாவின் கையை பிடித்து நடந்தால் போதும். என் அப்பாவுக்காக ஆத்மா அறுவடை செய்கிற பணி மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. அந்த வாக்கியம் தந்ததற்கா இந்த அடிமையை தாழ்த்துறேன். மீண்டும் மீண்டும் இந்த அடிமையை தாழ்த்தி என் தந்தையை உயர்த்தி இதை எவிக்க வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, என் சாட்சியை சொல்ல வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, சகலத்தையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ற தேவனுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களோடு கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொனால்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாணவர்களுக்காக, பாடசாலைகளுக்காக, அதிபர்கள், டீச்சர்ஸ் மார் இவர்களுக்குள்ள இந்த ஈச்சையின் ஆவிகள் எழுப்புண்ணாதபடி கர்த்ததாமே அங்கு ஒதற்கொதர் கீழ்ப்படிந்து கனம் கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்ய சொல்லி நீங்க வருங்க. விசேஷமா இந்த கல்வித்துறை அதிகாரிகளையும் பொறுப்படுங்களப்பா பிதா. நன்றி அப்போ பொறுப்படுங்களப்பா பிதாவே. பொறுப்படுங்கள் தேவனே பிதாவே. தேவனே, அங்குள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உங்களுடைய ஆவிங்கப்பா பிதாவே. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதாவே. உங்களுடைய ஆவியினாலே ஆகமம் சொன்ன தேவனே அப்பா, விசேஷித்த ஆவியை ஊற்றும், ஒரு விசேஷத்த ஞானத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஆவியானவரே, உங்களுடைய கனியினாலே உங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கனியினாலே நிரப்புங்கப்பா. இந்த மக்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்கப்பட திரும்ப செய்யுங்கள் ராஜாவே என்பவன். சத்தியத்தை அறிவார்கள், பிதாவே. கட்டுங்களே ராஜாவே தேவனே பிதாவே. இதே ஒரு மாம்சத்தின் கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள் செய்யுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் தேவனே பிதாவே. தேவனே பரிசுத்த ரத்தத்தாலே மூடி ஆசிரியர்களை மூடி
ஒரு சிந்தையை கர்த்தராகிய இயேசு பேசும் இந்த சிந்தையை இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நன்றி அப்பா, செய்ய நன்றி அப்பா பிதாவே. வெளியாடுகிறார்கள் ஆசிரியர்களை விட்டு அந்த கல்வி அவருடைய பாவங்கள் பிதாவே சூழ்ந்து பிதாவே. அற்புதங்களை காண செய்யும் அதிசயம் செய்யும் பிதாவே. அந்த இடங்களை அசைங்க பிதாவே. பிதாவே ஆசிரியர்கள் இருக்க இடங்கள் அசைக்கப்படும் பிதாவே. பிள்ளைகளை இந்த ஆசிரியர்கள் ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை சரியான முறையில் பிதாவே அதை படிப்பிக்கிறவன் இந்த ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க பிதாவே. பட்சபாலம் இல்லாதபடி அப்பா பிதாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சொல்ல நீங்க கண்டவனை பிதாவே கிருபை செய்யுங்கப்பா. இந்த எதிர்காலத்தை மாற்றும் விசேஷத்த ஞானம், விசேஷத்த வரத்தினாலே, விசேஷத்த ஆவியினாலே நிரப்புங்க. நன்றி அப்பா, நன்றி. அபிஷேகத்தால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. நீங்கள் அப்படி செய்ய நன்றி. கடைசி நாட்களில் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனை இந்த பிள்ளைகள் ஊற்றுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜா. இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படுவர் எந்த ஆயுதங்களும் வாய்க்காலே பிசாடைய கிரிவல்தவனை பிதாவே. இடிமத்தின் ஆவி எழுதவனே எல்லாம் நாமத்தில் நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அப்படியா நீங்க செய்ய போற்க நன்றி என் தேவனே சோசலம். தேவனே பொறுப்படம் கேட்டு நீங்கள் தேவனே அதே போல் தேவனே இந்த சம்பந்தத்தை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி. ஐக்கியத்தினாவியும் அன்பினாவியும் தந்ததுக்கு நன்றி அப்பா பிதாவி. நன்றி ராஜா. ஆவி அளவில் இல்லாமல் ஊற்றும் ஐயா. ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவி. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிங்க. நடத்துற ஊழியக்காரன் எதுவும் பிதாவி ஆசீர்வதிங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னாலும் தேவனே பிதாவி. நன்றி அப்பா. அந்த கரத்தில் ஒவ்வொருவரையும் படைக்கிறேன். நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி, நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார விருத்திக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களில் இந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எங்கள் தேசத்தில் விவசாயம், கைத்தொழில், மீன்பிடி இவைகள் எல்லாம் விருத்தி அடைந்து எங்கள் தேசம் மறுநிலைமை வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, நீங்கள் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, போன மாதத்திலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினீங்கள் ஐயா, உமக்கு கோடி சூத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் என் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்து ஆண்டவரே
ஒவ்வொருவரை நிரப்ப போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே அப்பா அப்பா எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் மேன்மையாக வைக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளின்படி கவனமாக இருக்க ஆண்டவர். தகப்பனே எங்களோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒருபோதும் நாங்கள் துக்கப்பட்டு போகாதபடி என் தகப்பன் அப்பா கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவர். வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். எத்தனையோ தடங்கல்கள் வந்த போதிலும் என் தேவனே கத்தாவே இந்த இடத்திலே வந்து ஒருமித்து கூடி அப்பா உம்மிடம் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அறிக்கையிட வந்திருக்கிறோம் என்னப்பா கத்தாவே அப்பா எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் எட்டுவதாக என் தகப்பனே. கத்தாவே எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்பதற்கு முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றாட்டா தகப்பனே. கத்தாவே எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என் தகப்பன். கத்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனிடம் நாங்கள் ஆண்டவரே தகப்பனை கூடி ஆண்டவரே அப்பா தகப்பனை கேட்டுக் கொள்கிறோம் என் தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமாக ஆண்டவரே எங்களுக்கு பதிலை தாங்க என் தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அப்பா நிலைகுலைய விட மாட்டீங்கள் என் தகப்பனே. கர்த்தாவே நாங்கள் இந்த இடங்களில வந்து ஆண்டவரே இந்த இலங்கைக்காக ஜெபிக்க ஒன்று கூடி அப்பா இந்த இடத்திலே கேட்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்பா எங்களுக்கு பதில் தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீங்கள் என்றவன் அப்பா ஒவ்வொன்றுக்கும் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீங்கள் தரப்போவதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவர். தகப்பனே இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே அப்பா பொருளாதார தேசங்களில் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற இந்த பொருளாதார குறைவுபாட்டுக்காக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர் அப்பா இந்த தேசங்களில் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பலங்களும் குறையாதபடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே பலங்கள் பெருக ஆண்டவரே உம்மிடம் கேட்டு நிற்கிறோம் என் தகப்பன். ஒவ்வொரு வேலை செய்கிற பிள்ளைகளையும் ஒவ்வொரு தொழில் துறைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே விவசாயமானாலும் கைத்தொழிலானாலும் மற்றும் வேலைகளானாலும் என்ன தொழில் துறைகளானாலும் எல்லா தொழில்களையும் நீங்கள் கையிட்டு செய்யுங்க ஆண்டவர். தகப்பனே எல்லா காரியங்களிலும் நீங்கள் கூட இருங்க என் தகப்பனே. ஒவ்வொரு தொழில்துறைகளையும் ஆசீர்வதித்தேன் தேவனே. அப்பா எந்தெந்த தொழில்களில் ஆண்டவரே தொழில் செய்பவர்களுக்கு தொழில்நுட்பங்கள் இல்லாதபடிக்கு அப்பா தகப்பன் இவர்கள் இருக்கிறார்களோ அப்பா கருவிகள் தொழில் செய்கிற கருவிகள் இல்லாமல் இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர். அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் என்னென்ன தேவைகளிலோ என்னென்ன வேணுமோ தகப்பன் அவற்றை கொடுத்தேன் கர்த்தாவே. அந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா வளமாக வாழவும் வளமாக நடக்கவும் ஒவ்வொரு தொழில்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவர் விவசாய தொழில்கள் ஆனாலும் மற்றும் என்ன தொழிலானாலும் என் தகப்பனே ஒவ்வொரு தொழில் செய்யும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நல்ல உற்சாகத்தை கொடுத்து அப்பா நிறைவை கொடுத்தேன் தேவனே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான வளத்தோடு வாழ என் தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செல்கிற இடங்களில் எங்கேயும் மிக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே. செல்கிற இடங்கள் யாவற்றிலும் வேலை செய்கிற இடங்கள் யாவற்றிலும் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர். தகப்பனே அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு இருக்கும்படியாக தகப்பனே கர்த்தாவே உம்மிடம் கேட்டுக்கொள்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவர். அதை இந்த இடத்திலே என் தகப்பனே கர்த்தாவே இலங்கைக்காக வருகிறேன் தகப்பனே. இலங்கையிலும் என் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ மக்கள் ஆண்டவர் இந்த தொழில்துறை இல்லாதபடி ஆண்டவர் தொழில் செய்ய கருவிகளும் இல்லாதபடி என் தேவனே அப்பா இடங்கள் வசதிகள் இல்லாதபடி அந்தரித்து போவதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே ஆவியானவரே. கர்த்தாவே அந்த இடங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா இந்த தொழில்துறை இல்லாமல்
தொழில்கள் செய்ய முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுமே தேவனே, அப்பா உணவில்லாமல் உடுக்க உடையின்றி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர் தகப்பனே பஞ்சத்தால் வாடி நிற்கிறார்கள் தேவனே. அப்பா கர்த்தாவே, அந்த அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை சந்திங்க தகப்பனே. இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனித தயவை கொடுங்க ஆண்டவர். இருப்பவர்கள் இல்லாதவருக்கு கொடுத்து ஆண்டவரே உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தேவனை பொறுப்படுத்தி வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. காரியம் ஒன்றுமில்லை தேவனே, சிறப்புங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகுமை மக்களுக்கே செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி மைக் எடுத்து விடுங்க. மேரி பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து மேரியோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளும் இந்த மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சோத்திரம் கர்த்தாவே, நன்றி சுவாமி. சோத்திரம் முழுவதிலும் அதே போல இந்த புதிய நாளிலும் கிடைக்கிறேன். சமூகத்துக்கு கொண்டு வர சோதரி நிர்மலா மரியா படைக்கிறேன். ஆண்டவர் சகோதரி டாலி சிஸ்டருக்காக கணவருக்காக உங்களுக்கு அந்த காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களை பரவாதபடிக்கு ஆண்டவரே அவற்றை கட்டுப்படுத்தும்படியாக ஆண்டவரே அந்த இடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல மலையை கட்டளை ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரி ஜபிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிடம் தகப்பனே சுவாமி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சகோதரி பாபிக்காக வருகிறேன். ஆண்டவரே சகோதரிகள் எடுத்த ஜபங்களுக்காக எங்களுக்கு ஆசீர்வதிக்க கரத்தில் ஒப்படைக்கிறேன். அதே போல இந்த புதிய நாளிடம் தகப்பனே சுவாமி சகோதரி கலாசிரியருக்காய் சொல்லவும், சகோதரி வினாவுக்காய் ஜசிமாவுக்காய் சொல்லவும், சகோதரி கரத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியாய் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். சுவாமி தகப்பனே டியூஸ்டேஸ்ல நடக்கிற அந்த சுவாமி சகோதரி மேரிக்காய் மேரியுடைய கருத்து ஜபிக்கிறேன். சுவாமி சகோதரி தயாவுக்காய் ஒரு செய்த உங்களுக்காய் ஆண்டவரை தொடர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை
இந்த தேசத்திலே இயேசப்பா எழுப்புதலுக்காய் அந்த தேசம் ஆண்டவரே சுவாமி தேச மக்கள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் கருத்தில் ஒப்பு கிடக்கிறேன். இந்த பொய்ய நாடிடம் சுவாமி ஒப்பு கிடக்கிறேன். ஆண்டவரே இந்த வேலையிலும் கர்த்தாவே சுவாமி சத்திய வேதத்திற்காய் நன்றியப்பா சலோகனுக்காய் நன்றி சுவாமி. அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன். ஊழியர்களுக்காக இயேசப்பா கொடுக்கின்ற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் பாசத்தோடும் சரணுக்காய் சொல்ல வரும். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி தாய்மார் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி பத்மா ஜேம்ஸ் அம்மாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த சந்ததிகளோட வாழ்வு பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. புதிய நாளிலும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நேரத்திலே இந்த நாளை பாடல்களோடும் வார்த்தைகளோடும் ஆண்டவரே இருக்கின்ற பிள்ளைகள் தேவதாசர்கள் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். சங்கமான குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே நீ தாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கரம் எவர்களை தாங்கும்படி கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வேலையிடத்து ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் வாழ்ந்த எல்லா கல்விகளும் வேலை செய்யும்படியாய் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளும் சந்திக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இந்த தொலைபேசி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே வானொலியை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். சகோதரி சுமதிக்காய் அவருடைய தேசங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுவோம். தேஜமானுடைய கண்கள் ஒரு இறக்கத்துக்காய் நன்றி சொல்லுவோம். சகோதரி சுகுமாரியையும் கூட நினைவுக்கு வந்து ஜபிக்கிறோம். கர்த்தாவே அவருடைய ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஜோகளுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகின்றோம். மாற்றம் கருத்தில் ஒப்படைக்கிறோம். சொல்லி எல்லாம் நாமத்தை ஜபிக்கிறோம். உங்களுக்கு ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஜபங்களுக்கு கூட இணைய இருக்கிறோம். அந்த வேலையில் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியர்களையும் வரவேற்போம். கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமென்.